ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு டே விலாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் வந்து என்ன சமைச்சேன், மதியம் என்ன சமைச்சேன் அப்படின்றத தான் பார்க்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கல்யாண நாள் திருமண நாள் கொண்டாடுறவங்க யார் யாருன்னு பார்ப்போமா? எங்கள் மாமனார் வந்து பின்னாடி நின்று பார்த்துட்டு இருக்காரு. இன்றைக்கி கல்யாண நாள் கொண்டாடுறவங்க வந்து எனக்கு பிடிச்சவங்க அசோதினி, பிரபாகரன், அப்புறம் என்னுடைய அப்புக்குட்டி. சரிங்களா? அப்புக்குட்டி வந்து அவங்களுடைய பையன். அத்தன்னு உரிமையாக கூப்பிடுவான். இன்றைக்கி அவங்களுக்கு தான் வெட்டிங் டே. எல்லாருமே என் கூட சேர்ந்து நீங்களும் விஷ் பண்ணிவிடுங்க. ஹாப்பி வெட்டிங் டே. எப்போவுமே சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே மறந்து இன்றைக்கி நீ ஹாப்பியாக இருக்கணும். செலிப்ரேஷன் பண்ணுடி தங்கக்குட்டி. எனக்காக நீங்களும் விஷ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து என்னுடைய 3வது வாரம் வெத்தலை தீபம். சரிங்களா? முருகருக்காக நானும் இன்றைக்கி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எப்போவுமே நீ சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போடலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். இலையே கிளம்பிட்டாருங்க நம்ம சார். கரெக்டாக பாருங்கள் 6:30 தான் ஆகுது, 6:35 தான் ஆகுது. ஆனால் சார் கிளம்பிட்டார். லஞ்ச் பாக்ஸ் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ரெடி ஆகிடுச்சு. ஹோம்ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டிங்களா? இப்படியே ஒழுங்காக வாய் தந்து பேச முடியாதுங்களா? டியூஷன் போய் கத்தம்னா அதுதான் டியூஷன்து, ஸ்கூல்து. அதுதான்டா டியூஷன்து. பெரிய நோட்டு தானே சொல்கிற? அதுதான் டியூஷன்து. காலி ஆயிடுச்சா? சரி, இன்றைக்கி நான் மார்க்கெட் போவேன், அப்போ வாங்கிட்டு வரேன். ஹோம்ஒர்க் எல்லாமே எழுதி முடிச்சிட்டல்ல? இருங்க, நான் அறிய எழுதினதை காமிக்கிறேன். இது தாங்க டைரி. இங்கே பாருங்கள். இந்த டைரியில் வந்து எழுதி கொடுத்துருவாங்க என்ன ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படின்றத வந்து ரேட்டு போட்டு எழுதி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து இந்த புக்கை பார்த்து நம்ம எழுதணும். பட் எனக்கு தான் இது ஒடியால் எழுதியிருக்காங்கல்ல, அதனால் எனக்கு தெரியாதுன்றதுனால நான் என்ன பண்ணுறேன்னா, பாட்டிச்சோ எனக்கு தெரியாதுன்றதுனால நான் என்ன பண்ணேன்னா, இதுக்கும் இங்கிலீஷுக்கும் வந்து அவன் டியூஷன் போகிறான். அரி வந்து இங்கிலீஷ், ஹிந்தி இந்த ஹோம்ஒர்க் வந்து டியூஷனில் வந்து எழுதணும் அரி. ஏன்னா என்ன எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியாதுல்ல, அதனால் வந்து அரி வந்து அங்கே டியூஷனில் போயிட்டு எழுதுவான். அதுக்கப்புறம் இன்னொரு நோட்டில் எழுதியிருக்கான், நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது வந்து இங்கிலீஷு பெரிய லெட்டர்ஸு, ஸ்மால் லெட்டர்ஸ் இதெல்லாம் வந்து அரியே எழுதுறது. இதெல்லாம் வந்து அரியே எழுதுறது. இன்னொன்று இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எடுத்துகிட்டு காமிக்கிறேன். இந்த நோட்டு தாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஒடியால் எழுதியிருக்கான் பாருங்கள். ஒரு சில வேர்ட்ஸுங்க வந்து வார்த்தைங்க வந்து அவனால் எழுத முடியல. அந்த ஒரு சில எழுத்துங்க வந்து சார் வந்து மிஸ் பண்ணிடுறாரு. இது வந்து என்னென்னா லப்பர் வந்து யாருக்காவது தானம் பண்ணிடுவார், அது வந்து கிடைக்கலன்னு சொல்லிட்டு கையால் அழிக்கிறது. இது வந்து எழுதியிருக்கான். இப்போ வந்து அரிய வந்து ஒடியால் ஓ ஆ சொல்லலாம். நம்ம பார்க்கலாமா? அரிய ஒடியால் ஓ ஆ சொல்லுவியா? சொல்லுங்கள் பார்க்கலாம். O A Se Dige So Digo Ru Ru E Boy O O Ko Ko Go Go Wan Jo Jo Murga Jo Jo Nio To To Do Do Indena To To Do Do Tonteno. Tonteno. Po po bo bo mo jo ro lo. அப்புறம் చంద్రబిందు ఐడియా వచ్చి చంద్రబిందు బీసర్కు ఐడియా వచ్చి ఏంటి తొలుగు వచ్చినా ரெட் கலரில் இருக்கிறதுனால அவனுக்கு தெரியலங்க. இது போகணும்
ஏட்டா ஓ கோ ஓகோ हाँ ना एटिकी सबू बुझिबा एटा बिल्लू की जाईकी गोरु का आछिंदी ना हाँ केते बुद्धि अछि है ना तू जा साइड जा तुम साइड जाओ ना குட் மார்னிங். நான் சாப்பிட போகிறேன். என்ன சாப்பிட போகிறேன் அப்படின்னு பார்க்கலாமா? நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க நீங்களாம்? எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். காலையில் சாப்பாடு என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ பொரியல் பண்ணணும். நான் என்ன சாப்பிட்றேன் அப்படின்றத உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்களா, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவை உப்புமா. அரிக்கி செஞ்சது போக மிச்சம் கொஞ்சம் எனக்கு எடுத்து வச்சுருக்கேன் நான் சாப்பிட்றதுக்கு. வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு பொரியல் பண்ணிவிட்டு பார்க்குறேன். காலையில் வந்து தண்ணி சாப்பாடு அம்மா பசங்க சாப்பிட்றதுக்காக பாவக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டேன். இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து எப்படி பொரியல் பண்ணுறேன் அப்படின்றத பார்க்கலாமா? வாங்க இதை போய் கழுவிட்டு வந்துடலாம். வந்து அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ பொரியல் பண்ணும்போது பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி ஜீரகம் போட்டாச்சு. இப்போ ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து இதை போட்டாச்சு. இதுக்கு வந்து உப்பு மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். உப்பு அப்படியே நீட்டு போச்சுங்க, தண்ணி விட்டு போச்சு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. இப்போ மஞ்சள்தூள் போட்டு காமிக்கிறேன். தேவையான அளவுக்கு மஞ்சள்தூள் போட்டாச்சு. கலரி விட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. தட்டு போட்டு மூடிடலாம். ஓகே, தட்டு போட்டு மூடியாச்சு. இது ஆகட்டும். மதிய குழம்புக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு எடுத்து வைக்கலாம் எல்லாமே. இதுக்கு வந்து மீன் மேக்கர் இருக்குங்க. மீன் மேக்கரை தண்ணியில் போட்டுடலாம். ஏன்னா மீன் மேக்கரை குழம்பு வச்சுட்டு கோவக்காய் இருக்குது, கோவக்காய் பொரியல் பண்ணிக்கலாம். இப்போ மீன் மேக்கரை தண்ணியில் போட்டுடலாம். ஓகே, இது போதும். ஓகே, இது போதும். இது வந்து மதியத்துக்கானது, இப்போ இல்லை மதியத்துக்கானது. இதுக்கு வந்து அரைச்சி ஊற்றுறதுக்கு 2 தக்காளி பழம். ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நேற்று அரைச்சிட்டேன், அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுனா இப்போ இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். மதிய குழம்புக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் மீன் மேக்கர் கூட. இது வந்து அது கோவக்காய் பொரியல் பண்ணுறதுக்காக 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன் மதியத்துக்காக. இது மதியத்துக்கு 3 உருளைக்கிழங்கு கோவக்காய் போட்டு பொரியல் பண்ண, 2 உருளைக்கிழங்கு மீன் மேக்கர் போட்டு குழம்பு வைக்கிறதுக்கு எடுத்து வச்சாச்சா? ஓகே, அதுக்கப்புறம் பார்க்கலாம். அதுக்குள்ளே இந்த பக்கம் காய் என்னாச்சுன்றதை அப்படியே இப்போ வந்து இன்னும் நல்லா வதங்கணுங்க. இன்னும் நல்லா வதங்கினா தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது போதும் அவங்களுக்கு. அப்பா அம்மா கௌசல்யா பாப்பனும் சாப்பிட்றதுக்கு இது போதும். காலையில் தண்ணி சாப்பாடு சாப்பிட. ஓகே, இது இன்னும் கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். தும்மா வச்சுனா தும்மா எயிட்டிக்கு ஆசி நை ना तुम नहीं ना एटी आसो जा ताटे कि भजा रेडी होइछे जेजेमा पूजा करके आसछेन ना खाइब பொரியல் பண்ண வானல்லே இதை புழிஞ்சு போட்டு இதை லைட்டாக வதக்கி எடுத்துடலாம். இதில் உப்பு லைட்டாக மஞ்சத்தூள் மட்டும்தான் போட்டு வதக்குவேன். அப்போ காட்டுறேன். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கடுகு எண்ணெய். இப்போ இதை நல்லா நல்லா இதில் வந்து வறுக்கணும். இதை வறுத்து காமிக்கிறேன். அம்மா இங்கே சாமி கும்பிட்றாங்க.
வந்து இந்த அளவுக்கு நல்லா இதுவாகிடுச்சுங்க. இதுக்கப்புறம் இதை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து குழம்பு வச்சுட்டு பொரியல் பண்ணிவிட்டு மதியத்துக்கு மேலே பொரியல் பண்ணிவிட்டு அம்மா கிட்ட கொடுக்கும்போது காமிக்கிறேன். குழம்பு மீன் மேக்கர் போட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது கொஞ்சம் கொதித்து சுண்டட்டும், சிம்மில் வச்சிடலாம். அப்போ தான் நல்லா கொஞ்சம் கொதித்து வரும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோவக்காய் உருளைக்கிழங்கு கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பக்கம் குழம்பு ரெடியான உடனே எடுத்துகிட்டு இதை பொரியலை பண்ணிட வேண்டியதுதான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நேற்று வச்ச ரசம் வந்து எனக்கும் அரிக்காக ஊற்றி வச்சுருக்கோம். அம்மா வந்து இப்போ தான் சாப்பாடு வைக்கிறாங்க, தூங்கிட்டாங்க. வாங்க போய் பார்த்துட்டு வரலாம். இப்போ தான் வைக்கிறாங்க சாப்பாடு. ஒரு நேற்றெல்லாம் மழை பெஞ்சுது நல்லா, இப்போ மழை இல்லை. காலையிலே துணி துவைச்சி போட்டுட்டேன். இன்னொருது அரியோடது. பாவக்காயெல்லாம் சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. ଏଇଟା କାଟିଦେବେ ମା, ବଡ଼ ବଡ଼ ସାଇଜ୍ ହେଇଛି କଲରା. ஹோ பார்த்தீங்களா, நல்லா பெருசு பெருசாகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம்லாம் சிலதெல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க. அங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிடுச்சு. கொய்யாக்காய் வந்து உச்சியில் நல்லா பெருசு பெருசாக இருக்குதுங்க. எல்லாம் அணில் கடிச்சு ஒன்று ஒன்றா போடும்போது தான் தெரியுது. அங்கே பாருங்க, இன்னி கூட ஒரு காயா பழமான்னு தெரியல பார்த்தீங்களா. இந்த மாதிரி வந்து கடிச்சு 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 போட்டுடுதுங்க எல்லாத்தையும். இதில் வந்து கோவக்காய் அப்படியே 1-2 வருது. பாருங்க, தெரியாதுங்களா? ఎడి వచ్చి కోటి ఐడి இவங்க 2 பேரும் ஸ்கூல் போகலாம். இப்போ வந்து பொரியல் ரெடி ஆகிடுச்சிங்க. ஐயோ, இன்றைக்கி என்னன்னே தெரியல, ரொம்ப வந்து உளர்றேன் நான். இந்த பக்கம் மீன் மேக்கர் உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கோவக்காய் உருளைக்கிழங்கு பொரியல். இதில் எல்லாத்துலேயுமே வந்து கோவக்காயில் வந்து எல்லா குழம்புலேயும் சரி எல்லா பொரியல்லையும் சரி உருளைக்கிழங்கு போட்டால் தான் சாப்பிடுவாங்க. அம்மா பசங்க எல்லாமே சாப்பிட்றதுக்காக தான் செஞ்சேன். அம்மா சொன்னாங்க சாப்பாடு நான் வடிச்சிடுறேன், நீ சாதம் வடிக்காத அப்படின்னதுனால சாப்பாடு நான் வடிக்கல. அரியுமே வந்து அங்கே உட்காந்தே சாப்பிட்டானே. அம்மா பசங்க கூட தான் உட்காந்து குழம்பு ஊற்றி கொடுத்துடலாங்க. ஆசனும் जा सेपटे बसियो कटेड रे बसियो बांग्ला रे जा अपनो ले तम्मा बुझला तम्मा स्वावेल काटे खाई देला स्वावेल काटे खाई देला நேற்று 1 மணிக்கு மேலே சரியான மழைங்க. நேற்று 1 மணிக்கு பிடிச்ச மழை கிட்டத்தட்ட 5 மணி வரைக்கும் நல்லா மழை அடின்னு மழை பெஞ்சுது. இப்போ ஃபுல்லாக எல்லா இடமும் தண்ணி நிறைஞ்சிடுச்சு. நம்மளுடைய மீன் இடத்தையுமே வந்து இன்னும் ஒரு நாளைக்கு மழை பெஞ்சுதுன்னு வச்சிங்களேன், தண்ணி ஃபுல்லாகிடும். ஏன்னா இப்போது கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் மழை பெஞ்சுது. 1 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் மழை அடின்னு அடிச்சுது. அந்த மாதிரி அடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய மீனோட தண்ணியோட 2 இடமுமே நிறைஞ்சிடும். அந்த அளவுக்கு மழை பெஞ்சுது. சாப்பிட்டு சீக்கிரம் படுத்தாச்சு எல்லாருமே. அரியெலாம் தூங்கிட்டான். அப்போது நான் வந்து நம்மளுடைய பெட்ரூம்குள்ளேருந்தே ஜன்னல்லேருந்தே எடுத்த வீடியோ தான் இது. ஆனால் நல்லா இப்போ கரண்ட் இல்லைனாலும் நல்லா குளு குளுன்னு கிளைமேட் நல்லா இருக்குது, சூப்பராக. ஏன் வீடியோ பிடிச்சிருக்கோம், நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க. வேறு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.